Chennai Silks in mega summer sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் மாநிலத்தையே புரட்டி போட்டுள்ளது. அரை நூற்றாண்டுக்கும் மேலாக ஆட்சி செய்த திமுக, அதிமுக என இருவரும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக மக்கள் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட தாவேகாவை தேர்ந்தெடுத்துள்ளனர். ஆளும் கட்சியாக இருந்த திமுக கூட்டணி 73 தொகுதிகள் பெற்று எதிர்க்கட்சியாக மாறியுள்ளது. எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுக கூட்டணி 53 தொகுதிகளை பெற்றது. குறிப்பாக திமுக மட்டும் 59 இடங்களிலும் அதிமுக 47 இடங்களிலும் வெற்றி பெற்றிருந்தது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு கட்சி ஆரம்பித்து முதன்முறையாக சட்டமன்ற தேர்தல் களம் கண்ட தாவேகா 108 தொகுதிகளை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆனால் பெரும்பான்மை கிடைக்காததால் தாவேகா ஆட்சி அமைக்க இழுபறி நீடித்தது. அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிக, IUML உள்ளிட்ட கட்சிகள் தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு அளித்தன. அதன்படி அந்த கட்சிகளின் ஆதரவுடன் தாவேகா தலைவர் விஜய் 10ஆம் தேதி தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். இது ஒரு புறம் இருக்க, அதிமுகவுக்குள் மீண்டும் பிளவு ஏற்பட்டுள்ளது பெரும் புயல் வீசி வருகிறது. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்தித்த தேர்தல்களிலெல்லாம் தொடர் தோல்வி சந்தித்துள்ள நிலையில் அதிமுக இந்த தேர்தலில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. பல முன்னாள் அமைச்சர்கள் டெபாசிட் இழந்த சம்பவம் கட்சியினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமியே காரணம் என கூறி முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் தலைமையில் பெரும்பாலான எம்எல்ஏக்கள் அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளனர். இந்நிலையில் 11ஆம் தேதி தமிழ்நாட்டின் 17வது சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் தொடங்கியது. இந்த கூட்டத்தொடரில் பதவியேற்க வந்த அதிமுக எம்எல்ஏக்கள் 2 அணிகளாக பிரிந்து வருகை தந்தனர். எடப்பாடி பழனிசாமி தனது ஆதரவாளர்களுடன் ஒரு பக்கமும், SP வேலுமணி, விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் தலைமையில் 35 எம்எல்ஏக்கள் தனியாகவும் சட்டமன்றத்திற்கு வந்தனர். இதனால் அதிமுக மீண்டும் பிளவுபடுகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மேலும் அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமியை நியமிக்க வேண்டும் என 17 எம்எல்ஏக்கள் சட்டமன்ற செயலரிடம் மனு அளித்துள்ளனர். அதே சமயம் CV சண்முகத்தை சட்டமன்ற குழு தலைவராக நியமிக்க வேண்டும் என 30 எம்எல்ஏக்கள் தனித்தனியாக மனு அளித்துள்ளனர். இதற்கிடையில் CV சண்முகம் தலைமையிலான தரப்பு தாவேகா அரசுக்கு ஆதரவு அளிக்க முன்வந்துள்ளது. இது தொடர்பான பேச்சுவார்த்தையில் 8 அமைச்சர் பதவிகள் வேண்டும் என சண்முகம் தரப்பு கோரிக்கை வைத்துள்ளது. ஆனால் தாவேகா தரப்போ 4 அமைச்சர் பதவிகளுக்கு மட்டுமே சம்மதம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் தற்போது இரு தரப்பினரிடையேயும் தீவிர குதிரை பேரம் நடைபெற்று வருவது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.